இன்னைக்கு ஒரு தரமான ஓட்டத்தை போட்டான்னு சொல்லிட்டு ஒரு 6:10 இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு நடைய கட்டிட்டேன். டீ கடையை பார்த்தோன்னே ஒரு பெரிய குழப்பம். ஓட்டத்தை முடிச்சு வந்து குடிக்கலாமா இல்ல குடிச்சிட்டு ஓட்டத்தை போடலாமான்னு. ஓட்டத்தை போட்டு வந்து குடிக்கலாம்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு தான் ஓடவே போனேன். புரியல, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் வாழ்க்கையில டிசிஷன் ஒன்று இருக்கும், ஆக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, மேட்ருக்கு வாங்க. இன்னைக்கான ஓட்டத்தை 1.5 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு வாட்டமான இடமா பார்த்து புஷ்அப், ஸ்குவாட், இன்க்ளைன் புஷ்அப் எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கேயே ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு என்ன பண்ண போறேங்கிறத முடிவு எடுத்துட்டு அங்கிருந்து நடைய கட்டிட்டேன். நடைய கட்டல, இன்னைக்கு அங்கிருந்து ஓடியே வந்துட்டேன். நேத்து விட்டது இன்னைக்கு பிடிக்கிற சாலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வீடு திரும்பி வீரன் காலையில் உணவுலாம் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு குளியில போட்டு வந்து சாப்பிட உட்காந்தா. இன்னைக்கு தரமான ஒரு உணவு அறக்க பறக்க அடிச்சு உள்ள வரைக்கிட்டு அவசர அவசரம் நான் ஆபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஒரு 9 மணி நேரத்துக்கு பிறகு வெளியே வந்த வீரன் ரூமுக்கு வந்தே ரெஸ்ட்டை போட்டு அந்த கேபிள் நடக்கலை உள்ள இறக்கிட்டேன். ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து அதிலே 3 சப்பாத்தி, கொஞ்சம் தேங்காய் சட்னி, அத்துடன் 2 முட்டைகளை முழுங்கி விட்டு சரியாக 7 மணி அளவில் ஜொமாட்டோ கிளம்பி போய்விட்டேன். மொத ஆர்டர் கொடுத்துட்டு வரும்போது மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு மேட்டர் கண்ணில் பட்டுச்சு. கோயம்புத்தூர்ல, அதாவது சரணம்பட்டியிலேயே இந்த ரோட்ல மட்டும்தான் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 சைடு மரமா இருக்கும். உள்ள போறதுக்கு ஒரு மாதிரி கிசாவா இருக்கும். வழக்கம் போல சாலை அகலப்படுத்தும் பண்ணி சொல்லிட்டு எல்லா மரத்தையும் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மனசுக்கு லைட்டா வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம தானே ரோட்ல சுத்திட்டு இருக்கோம். என்னடா நம்ம கடலை மொத்தம் மாசம் ஆரம்பிச்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கேன்னு பார்த்த ஆரம்பிச்சுட்டான். ஹெட்லைட்ல டிம் பண்ணா மட்டும் லைட் எரியுது, அது ஹைவே மேல போட்டா எரிய மாட்டேது. எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10 மணி வாக்கில் லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. கனமழையில இல்ல, ஆனா பனிச்சாரல் போல தூரிட்டே இருந்துச்சு. டீ குடிக்கலாம் பார்த்தா 10 மணிக்கு அப்புறம் எந்த கடையும் நீக்கல. நம்ம குழுல நடிங்கிட்டே ரூமுக்கு வந்து என் பவர் ரேஞ்சர் சூட்லாம் கழட்டி காய போட்டுட்டு சீக்கிரமாவே படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா நாளை காலையில பொங்கல் லீவுக்காக ஊருக்கு போகணும். நாளையில இருந்து ஒரு 5 நாளைக்கு மஜாவான வீடியோவில் வரும். மறக்காம நம்மளை பார்த்துக்குங்க.